பாத்தீங்கன்னா இருக்கிற அரசியல் கட்சியிலே உண்மையிலே இளைஞர்களுக்கு முக்கியத்துவம் அப்படின்னு கொடுக்கிற ஒரே கட்சி வந்து டிவிகே தான். ஆக்சுவலா வந்து இளைஞர்களுக்கான ஒரு அரசியல், மக்களுக்கான ஒரு அரசியல், மக்களை மத்தியமா வச்சு பண்ற ஒரு அரசியல் வந்து டிவிகே மட்டும்தான் இன்னைக்கு பண்ணிட்டு இருக்கு. நம்ம திருநெல்வேலி முக்குடல இருந்து அஸ்விதான ஒரு அக்கா அமெரிக்கா போய் படிச்சு பல லட்சம் ரூபாய் சம்பளம் கூட வேண்டாம் அப்படின்ட்டு நம்ம திருநெல்வேலி மக்களுக்காக ஒர்க் பண்ணணும்னு வந்திருக்காங்க. இன்னைக்கு அவங்க தான் நம்ம கூட இருக்காங்க. என்னோட பேர் அஸ்விதா. நான் வந்து முக்குடல் கிராமம். ரொம்ப எதிர்பாராத விதமா டெல்லியில படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சு அது என்னோட வாழ்க்கையை திருப்பி போட்டுச்சு. அதுக்கப்புறம் நான் அங்கேருந்து வந்து போதிட்ரி அப்படின்னு ஒரு நிறுவனம் ஆரம்பிச்சேன். பெண் கலெக்டிவ் அப்படிங்கிற ஒரு அமைப்போட இருந்தேன். அதுக்கப்புறம் வேர்ல்ட் பேங்க் அப்படின்னு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு, அதுல ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் லாஸ்ட் இயர் போன வருஷம் வந்து ஹார்வர்ட், அமெரிக்கால உள்ள ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில போய் நான் வந்து மாஸ்டர்ஸ் படிச்சுட்டு வந்திருக்கேன். அக்கா, நீங்க அமெரிக்கால போய் படிச்சுட்டு இங்க நிறைய கட்சிகள் இருக்கு, ஆனா நீங்க டிவிக்குல ஜாயின் பண்ண காரணம் என்ன? இன்னைக்கு தமிழ்நாட்டுல இருக்கிற கட்சிகள் பாத்தீங்கன்னா வந்து இளைஞர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற ஒரே கட்சி டிவிகே தான் நினைக்கிறேன். இளைஞர்களுக்கான ஒரு அரசியல், இன்னொரு மக்களை மத்தியமா வச்சு அதை ஒரு சென்டரா வச்சு பாலிடிக்ஸ் பண்ற ஒரே கட்சி வந்து டிவிகே தான். ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நம்ம ரொம்ப வருஷமா ஒரே கட்சிகள் தான் இருக்கு. நம்ம உண்மையிலே மக்கள் எல்லாரும் ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கறாங்க. அதே மாற்றத்தை நானும் எதிர்பார்க்கிறேன். அந்த மாற்றத்தை கொண்டு வர்ற ஒரே கட்சி வந்து இன்னைக்கு டிவிகே தான். மூணாவது முக்கியமான விஷயம் என்ன பாத்தீங்கன்னா, டிவிகேல வந்து 5 ஐகான்ஸ் கட்சி தொடங்கல அனௌன்ஸ் பண்ணாங்க. அந்த 5 ஐகான்ஸ்ல 2 பெண்களை வேற வச்சிருந்தாங்க. அப்படிதானே, வீரமங்கை வேலுநாச்சியாரும் அஞ்சலி அம்மாளும் வச்சிருந்தாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா எந்த அரசியல் கட்சிகளுமே பெண்களை கொண்டாடுற கட்சியாவோ இல்ல வந்து பெண்கள் வந்து இந்த சமுதாயத்துக்கு பண்ண கான்ட்ரிபியூஷனை வந்து அக்செப்ட் பண்ற கட்சிகள் எதுவுமே இல்ல. அப்படி இருக்கச்சுல எனக்கு வந்து டிவிகே அது ரொம்ப ஒரு பெரிய விஷயமா தெரிஞ்சது. நாலாவது அப்கோர்ஸ் தளபதி விஜய். உண்மையிலே வந்து மக்களுக்கு நல்லது செய்யணும், மக்களுக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும், இளைஞர்களுக்கு நிறைய செய்யணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட, உண்மையான ஒரு நோக்கத்தோட வந்திருக்காரு. சோ அவர் மாதிரி ஒரு தலைவர் கூட சேர்ந்து வேலை செய்யணும் அப்படிங்கிறது ரொம்ப உற்சாகம் கொடுக்கிற விஷயமா நான் பாக்குறேன்.